திரு கோட்டீஸ்வரன், திமுகவுடைய முப்பெரும் விழாவில் முதல்வர் பேசும்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தது குறித்து திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுனால தன்னுடைய ஆளுமையை திரு எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறார். இது அவரை பலவீனப்படுத்துமா திரு எடப்பாடி பழனிசாமியை? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்ல ஒரு பத்திரிகையாளராக அண்ணாயிசம் அறிஞர் அண்ணா அவரை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ ஸ்டாலின் ஐயா பேசுகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி ஐயா பேசுகிறாங்க, விஜய் அவர்களும் பேசுகிறாங்க. 50 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. இன்னமும் அண்ணா ரெலவெண்ட்டாக இருக்கார் தமிழக அரசியல்ன்றது அது ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு சிறப்பாக பார்க்குறேன். அதை தாண்டி அண்ணாயிசம் இன்றைக்கி அடமானத்தில் போயிடுச்சு. அடமானம் வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அடிமைசமாக மாறி போச்சு. அடிமைசமாக எங்கே மாறிச்சுன்னா பாஜக தலைவர்கிட்ட மாறிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தாக்குதல் வைக்கிறார். அது ஒருத்தருக்கு எந்த பாயிண்ட் பலவீனமோ அந்த பாயிண்டில் திருப்பி அடிக்கணும்னுவாங்க. அது குத்து சண்டையோ மல்யுத்தமோ எதிரில் இருக்கிற எதிர் போட்டியாளருக்கு ஒரு பலவீனம் இருக்குமே. ஆனால் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப தாக்குதல் பண்ணும்போது அவங்களால அந்த வலியை தாங்க முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுகவுக்கு பிடிச்ச ஒரு பிரச்சனை, ஒரு பாதிப்புன்னு பார்க்கறது பாரதிய ஜனதா கட்சி. ரெய்டுக்கு பயந்து கூட்டணின்றாரு முதல்வர். இல்லை, ரெய்டுக்கு பயந்து கூட்டணி நாங்கள் ஒரு வெளிப்படையாக ஒரு சொல்கிறோங்க. ரெய்டுக்கு பயப்படாத அரசியல் ஆளுமைகளே இன்னைக்கு தமிழகத்தில் இல்லை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது. கடந்த காலத்திலே ஊழல் என்பது இருந்தது, இந்த காலத்திலே ஊழல் என்பது இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டுகள்னு சொன்னீங்கனாலும் குற்றச்சாட்டுகள் தான். அதனால் பாஜகவை எதிர்த்து வெறும் அதிமுக தான் பயப்படுது, திமுகலாம் காலரை தூக்கி விட்டுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. நிறைய பேர் பதவி வேணுமா, அமைச்சரவை வேணுமான்னு அந்த பயம் எல்லாருக்குமே இருக்குது. யாரெல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே பயம் இருக்குன்றது என்னோட புரிதல். அதே மாதிரி 2000 ஆண்டா எதிர்க்கிறோம் சொல்லலாம், நீங்கள் வாயில சொல்லலாம். 2000 ஆண்டா எதிர்க்கிறோம், தூக்கத்தில் கூட எதிர்க்கிறோம், கனவுல கூட அவங்கள உள்ள விட மாட்டோம், அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். அது வார்த்தை விளையாட்டு. ஆனால் வரும்போது திருப்பி இப்போ பழைய மாதிரி கருப்பு பலூன் விடணும். நான் என்ன பார்க்குறேன்னா, பாஜகவுக்கு அதிமுக பயப்படல, இங்கே இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்களோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் கூட்டணி வரைக்கும் அதிமுக போயிருக்கு. கூட்டணி வரலும் போயிருக்குன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. இப்போ பிரியனா அழகாக சொன்னார், இவங்களை விட்டா அவங்களுக்கு வேற ஆள் இல்லை, அவங்கள விட்டா இவங்களுக்கு வேற ஆள் இல்லை. அதனால் இன்னொன்றுங்க, இந்த கூட்டணியில் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போது எடப்பாடி பழனிசாமிக்காக வேண்டி தான் அண்ணாமலையை தியாகம் செஞ்சாங்கன்னு ஒரு பேசுபொருள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியோட கை இந்த நிமிஷம் வரலும் ஓங்கி இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறல சமீப காலமாக. அது சேர்த்துக்கங்கன்னு சொன்னாலும் சரி, ஒன்றுபடும், அது நயினார் வச்சாலும் சரி, அண்ணாமலை வச்சாலும் சரி, அந்த கோரிக்கைகள்லாம் எதுவுமே வரல. இதில் எடப்பாடி பழனிசாமியோட அமித்ஷா தான் இதில் அதிகமாக கவனமாக இருப்பார். காரணம் என்னன்னா, இந்த கூட்டணியை உருவாக்குனது அவர் தான் சென்னையை இந்த கூட்டணியை உருவாக்குனார். இந்த கூட்டணியில் எதனா பிசிறு தட்டி ஒருவேளை நம்மளாம் யூகிக்கிற மாதிரி விஜயும் அதிமுக ஒன்று சேர்ந்துச்சுன்னா தமிழகத்தில் பிஜேபின்ற ஒரு கட்சிக்கு இதுக்கப்புறம் வேலையே இல்லாமல் போயிடும். 2029 வேலை இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அப்படி ஒரு கூட்டணி அமையுதுன்னா திமுகவுக்கு அது நெருக்கடி, இதெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே அந்த விமர்சனத்தை பார்த்து தான் விடுவாங்க. எல்லாருக்கும் என்னன்னா, ஆளுகின்ற கட்சியோ எதிர்கட்சியோ அவங்க பலவீனமாக இருந்து அந்த நிலைக்கு போகணும். இப்போ எதிர்கட்சியாக வராங்கன்னா அவங்க ஒரு 40 சீட்டு 50 சீட்டு தான் வரணும். ஆளுகின்ற கட்சியாக இருந்தால் அவங்க ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கணும். ஒரு தொங்கு சட்டமன்றம் வராதா, அப்போ தான் மத்திய அரசு அதை இயக்க முடியும். அதற்காக அதிமுகவை பலவீனப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து பாஜக செய்கிறது. அண்ணன் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சேதான் கூட்டணியும் வச்சிருக்கிறாங்க அதிமுக. இல்லை, வேற வழி கிடையாது. இப்போ நீங்கள் தேர்தல் நேரத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா, தேர்தல் ஆணையம் என்பது இன்னைக்கு அரசாங்கத்தோட கைப்பாவையாக இருக்குது. அந்த தேர்தல் ஆணையம் இல்லை அமலாக்கத்துறை எல்லாத்தையும் ஏவி விடணும், இல்லை அதை ஒரு சிலரையே டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அப்போ பாஜகவோட கூட்டணி உங்களுக்கு தேவை. பாஜக வாக்கு அரசியலில் பலவீனமாக தெரியும். தேர்தல் வர அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அவங்க தாக்குல அங்கே ஆட்சி மாற்றம் நடந்ததா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அது எடுபடாது. அதே தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறையோடு நீங்கள் வைத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேட்பாளர் இல்லை அமைச்சர்களை சொத்து குவிப்போ இல்லை சொத்து இருக்கோ விசாரணைக்கு வாங்க, உங்களுக்கு சொத்து இருக்கா இல்லையா அப்படின்னாமே நீங்கள் வாய்தா வாங்கி கோர்ட்டில் நின்று, அண்ணன் அக்னீஸ்வரனுக்கு நல்லா தெரியும், என்னோட வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், எவ்வளோ நேரம் ஒரு வேட்பாளர் போய் இல்லை ஒரு அமைச்சர் இல்லை முன்னாள் அமைச்சர் அவர் பிரச்சாரம் பண்ணுவாரா இல்லை அமலாக்கத்துறைக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாரா? கெஜ்ரிவால் அவர்களை விட சிறந்த சண்டை போடுற அளவுக்கு இங்கே தமிழக அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களே நான் பார்க்கிறேன். அப்போ திமுக நினைக்கிற மாதிரி அதிமுக பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பலவீனம் இல்லை, பலத்தை தான் கொடுக்க போகுதுன்னு நான் சொல்லுகிறேன். 100% இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல வாக்கு அரசியலை தாண்டி பண அரசியல் விளையாடுகின்ற இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்பது அதிமுகவுக்கு கொள்கை ரீதியா இல்ல, தேர்தல் ஆணையம் மூலியமா அமலாக்கத்துறை மூலம் ஒரு பலம். இப்ப உதாரணத்துக்கு, ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட நடத்த அப்படி இருக்கு, நியாயமா இல்ல.
என்ன இருக்கோ உள்ளதை உள்ளபடி நம்ம பேசணும். இது மக்கள் அரசியல் கலந்துருக்குன்னா இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கும் மக்களுக்கும் சேவை செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களே எடுத்துக்கோங்க. சின்னம் கேட்குறாரு நாடு முழுவதும். எந்த முகாந்திரத்தில் நீங்கள் கேட்குறீங்க? ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு தனித்தனியாக ஒவ்வொரு சின்னத்தில் நில்லுங்கன்னு கூட சொல்லலாம் தேர்தல் ஆணையம். இல்லை கரி சின்னம் கேட்டு சரி அவர் ஏதோ சின்னம் கேட்குறாரு கொடுத்து விட்டா நாளை பின்ன நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது சின்னத்தை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கட்சியோட அக்கௌண்ட்ஸ் நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி பிளவாகுது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. மாம்பழம் யாருக்கு சம்பந்தம் யாருக்குன்னுறாங்க. ரெண்டு பேரும் கை வச்சு பிச்சானா மாம்பழம் பிஞ்சு போயிடும். அப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த கனியெல்லாம் இருக்குன்னு நிறைய யோசனைகளை சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியும். இல்ல யோசனை இல்லைங்க, யதார்த்தமா இருக்கிற பிரச்சனையை சொல்றேன். தேர்தல் ஆணையம் வேலையா கடந்த காலங்களில் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறது. தேர்தல் ஆணையமும் இந்த அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை ஒண்டி தாக்குறீங்க. அதே நேரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு. அவங்க வீட்டிலலாம் ரைடு போறது இல்லை. அதுவும் இன்னொன்று பேசப்பட்ட செய்தி, கசியப்பட்ட செய்தி. நான் நினைக்கிறேன் இங்க ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகுது. அரை மணி நேரம் தனியா பேசினாங்க அப்படின்றாங்க. யாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன பேசினாங்கன்றது இந்த நொடி வரணும். அண்ணன் ஒத்துக்கினாரு. நிறைய பேர் பில்டப் கொடுப்பாங்க, அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும். தெரியாதுன்னா தெரியாது, உண்மையிலே தெரியாது. அப்ப அந்த சஸ்பென்ஷன் தான் அந்த அரசியலை இன்னும் ஆழமாக்கிறது. அவங்களும் மூச்சு விடல, இவங்களும் மூச்சு விடல. ஆனா முன்னாடி பேசின கருத்துக்களை ஏத்துக்கிறாங்க. ஆமா இப்போதைக்கு கிளாரிட்டி என்னன்னா செங்கோட்டையன் வச்ச கோரிக்கை நிறைவேறாது, நிறைவேற்றம் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படாது. செங்கோட்டையனுக்கு தான் பாதிப்பு, இதனால அண்ணாமலைக்கு தான் பாதிப்பு. டிடிவி சசிகலா போன்றவர்கள் இன்னைக்கு தேதியில ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு தேதியில இப்போதைக்கு ஆஸ் ஆன் டேட் இடம் இல்ல. ஆனா அந்த அரை மணி நேரம் என்ன பேசினாங்க? அமலாக்கத்துறை பத்தி பேசினாங்களா, இல்ல வேற எதனா ரெய்டு வரணுமா, இல்ல யார் யாரோட போனோம், என்ன எது என்ன வியூகம் அமைச்சாங்க, வாக்காளர்கள் எப்படி கவர், இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதுதான் எனக்கு சந்தேகத்தை. நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது திரு செங்கோட்டையனுக்கு இழப்பு, திரு ஓபிஎஸ்க்கு இழப்பு, திரு டிடிவிக்கு இழப்புங்கிற மாதிரி தெரியும். ஆனா முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தானே அது கடைசியாக அந்த வெற்றி சேரப்போகுது, தோல்வி சேரப்போகுது. அந்த இடத்துல கூட பாஜக மௌனம் காக்கலாம் இல்லையா? எந்த முடிவும் உங்களை பாதிக்க போகுது, அது வெற்றியோ தோல்வியோன்னு கூட அமைதியா இருக்கலாம். நெறியாளர் கரெக்டான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என்ன அவசரம்? பொங்கல் அப்ப நான் முடிவு பண்ணிக்கிறேன். இல்ல அதிமுக கூட்டணி உங்க கூட கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியோட ஓபிஎஸ் சேர்த்துக்கங்க. இல்ல ரெண்டு பேருமே வேணாம், வெறும் சசிகலா அவங்கள ஒண்டி சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சேர்த்து ஒரு 10 சீட்டு 10 வேட்பாளர் நீங்க போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் வேணாம்னா இந்த பஞ்சாயத்து இருக்கு இல்லைங்களா, மொத்தமா சசிகலா அவர்கள் முடிச்சு விட்டுருவாங்க. ஓபிஎஸ்க்கும் அதுக்கப்புறம் வேலை இருக்காது, டிடிவி தினகரன் அவர்களுக்கும் வேலை இருக்காது. சசிகலா அவர்களால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி படைத்தவர்கள். ஏன்னா தெரியும் என்ன ஏதுன்றது. அதனால ஆப்ஷன்ஸ் இருக்கு. விஜய்ன்ற கார்டும் ஓபன்ல இருக்கு, இன்னும் டைம் இருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா மக்கள் கிட்ட பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. இப்ப இந்த பிரச்சனையை வச்சுட்டு நீங்க மக்களை சந்திக்காம இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் நெருக்கத்துல போய் மக்கள் கிட்ட மக்கள் பிரச்சனை பேசும்போது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியாது. அதான் அண்ணா எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தார், மக்கள் கிட்ட போங்கன்னாரு. அதை அவர் ஃபர்ஸ்டே முடிச்சுக்கிறார். இந்த சிக்கலை மேபி லேட்டர்ல பண்ணலாம். இன்னொன்னு, நம்மள எல்லாரும் விடையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இந்த பதவியில அதிக ஆசை இருக்கும் நான் நம்புறேன். ஆமா முக்கியத்துவம். ஏன்னா அதனாலதான் மற்றவங்க எல்லாம் அமைதியா இருந்த போது கூட இவர் பிரச்சாரத்துக்கே போயிட்டார். இப்ப கிட்டத்தட்ட அவர் 150 தொகுதிக்கு மேல போயிருக்காரு. அப்படின்னா 60% சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 70-80 லட்சம் பேரை பார்த்திருப்பார். கூட்டத்திலேயோ இல்ல சந்து முனைகளிலேயோ இல்ல பொதுக்கூட்டம் பேசின இடத்துலயோ இல்ல அந்த வாகனம் போனதுல. இப்ப இதெல்லாம் மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இல்ல அதை கூட விட்டுருங்க, தொண்டர்களை எழுச்சிப்படுத்தணும். இந்த பிரச்சனையெல்லாம் நான் டிசம்பர்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்.